நேற்றைய முன்தினம் ஒரு பத்திரிகையில் ஒரு துணுக்கு செய்தி படித்தேன். கனடியன் விசா, கனடா நாட்டில் விசா கொடுக்குறாங்க. விசா கொடுக்கின்ற போது அந்த நாடு என்ன செய்தது தெரியுமா? வடநாட்டில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் எடுத்து தூர போட்டுச்சு அப்ளிகேஷன்ஸை. தென்னிந்திய மாநிலங்களின் அப்ளிகேஷன்ஸ் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க. அந்த தென்னிந்திய மாநிலங்கள் அப்ளிகேஷனை பார்க்கின்ற போதும் தமிழ்நாட்டினுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் 75 விழுக்காடு கனடியன் விசா கொடுக்கும். ஏன்? அந்த மொழிக்கு இருக்கிற ஒரு பண்பாட்டு அடையாளம். இந்த மொழியை பேசுகின்றவர்கள், இவருடைய பின்புலம், இவருடைய பண்பாடு, இவருடைய கலாச்சாரம். அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் ரோட்டில் வெத்திலையை போட்டு பீடாவை போட்டு துப்பாத அப்படின்னு சொல்லி குஜராத்தி மொழியில் தான் எழுதி வச்சிருக்காங்க. குஜராத்தி மொழி தான் எழுதி வச்சிருக்கான். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கான், குஜராத்தில் எழுதியிருக்கான். இதெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம். நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த ஒரு 10 ஆண்டுகளாக பெரும் பணம் கடன் வாங்கி நாட்டை ஏமாற்றியவர்கள் யார்? எந்த பின்புலத்தை சேர்ந்தவர்கள்? ஒரு 30-40 பேர் வருஷம் போட்டிருக்காங்க சார். 6000 கோடி, 7000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, 25,000 கோடி கடன் வாங்கி ஏமாற்றி சென்றவர்கள். நானும் பார்க்குறேன், ஒரு தமிழ் பேராவது இருக்கா? இல்லையே. அது அந்த தமிழ் மொழியினுடைய பண்பாடு, அந்த தமிழ் மொழியினுடைய அடையாளம்.